முன்னோர்களின் தமிழ் புத்தாண்டு எது? இன்று நாட்காட்டி வீடுகளில் உள்ளது. அன்று இயற்கையை சார்ந்தே நம் முன்னோர் வாழ்ந்தனர். தமிழர்கள் தங்களின் சிறந்த வானியல் அறிவு கொண்டே பொழுதை சிறு பெரும் பொழுதுகளாக பிரித்தனர். பெரும்பொழுது இளவேனில் காலம் முதல் தொடங்கும். சிறு பொழுது சூரியன் உதிப்பதில் தொடங்கும். இயற்கையும் தமிழ் புத்தாண்டும். பனி காலங்களில் உயிர்கள் வாழ்வதற்கான வெப்பமானது சரியாக கிடைக்காமல் உறக்கத்திற்கு சென்றுவிடும். இளவேநீர் காலம் உறங்கிய உயிர்கள் மீண்டும் பிறக்கும். பனி விலகி அனைத்து உயிர்களும் வளர்ச்சி பெறுகிறது. புதிய மலர்கள் பூக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும், காய்களும் கனிகளும் உண்டாகும். இதன் காரணமாகவே இளவேனில் காலம் தொடங்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டது. வானியலும் தமிழர் புத்தாண்டும். சூரியன் சரியாக கிழக்கு திசையில் சித்திரையில் உதிக்கும். அந்த மாதம் இரவும் பகலும் சரிசமமாக இருக்கும். சூரியன் சித்திரையில் சரியாக கிழக்கில் உதிக்கத் தொடங்கி வடக்கு நோக்கி நகர்ந்து சரியாக ஆடி மாத முதல் நாள் வடகிழக்கு, ஐப்பசி மாத முதல் நாள் கிழக்கு, பிறகு தெற்கு நோக்கி நகர்ந்து தை முதல் நாள் தென்கிழக்கு, மீண்டும் கிழக்கில் பயணித்து சித்திரை முதல் நாள் சூரியன் கிழக்கில் உதிக்கும். ஐப்பசியில் கிழக்கில் உதித்தாலும் பகல் இரவு சமமாக இருக்காது, மழைக்காலம் என்பதால். இவ்வாறு வானியல் மற்றும் இயற்கை சார்ந்து சித்திரையில்தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது.